விசுவாசிகள் எங்க சபை இது, நாங்கத்தான் ஆளுகை செய்வோம், இதுல இன்னொருத்தவங்க வந்து ஆளுகை செய்யறதுக்கு இடம் கிடையாது, நீங்கெல்லாம் இப்ப வந்தவங்க பேசாம போய் ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருங்க, இப்ப வந்த உனக்கு என்ன இப்படி வந்திருக்கு, இப்படிலாம் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் மூத்த விசுவாசிகள். மூத்த விசுவாசிகள் தான் சபைகளில் எது வேண்டுமானாலும் செய்யணுங்கிறது இவங்களுடைய கணிப்பு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஏய் உனக்கு அதே கூலிதான்டா, பிந்தி வந்து அவளுக்கும் ஒரே கூலிதான், அவனுக்கும் ஒரே கூலிதாங்கதான் கர்த்தருடைய வார்த்தை. புதுசா வர்ற ஆத்துமாக்களை என்ன சொல்றது, இந்த உலகத்தான் செய்வான் பாத்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே மாதிரி சபைக்குள்ள பண்றாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர விடாதபடிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, கர்த்தரை துதிக்கிறதுல இதெல்லாமே நடக்குது. அருவருப்பான காரியங்களை சபைக்குள்ள இருந்து பொல்லாத குள்ள நரிகள் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களை ஆவிக்குரிய நீ மூத்த விசுவாசினா புதுசா வர ஆத்து மக்களை நீ வளர்த்தி விடணும், ஆண்டவருக்குள்ளாக அதிகமாய் வளர்த்தி விட பார்க்கணும்.